என்ன 2 பேரும் கிடைச்சாங்களா இல்லையா? சாமி, அந்த காட்டோட சுற்றளவு 100 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கு சாமி. பல்லியும் கிடக்கு, பாம்பும் கிடக்கு, எத்தனை வகை பாம்பு இருக்கு, ஒவ்வொரு பாம்பு கடிச்சா அந்த விஷத்தை எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அத்துப்பிடி சாமி. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம்? இவருக்கு எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு இவருக்கு தெரியாதுங்க. ஆனா காட்டுக்குள்ள எவ்வளவு கரடி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குதுன்னு இவரு கரெக்டா கணக்கு தெரியுங்க. அதிகாரி கணக்கு எடுக்கணும்னா இவர்கிட்ட தானுங்க வந்தாகணும். ஒருத்தன் சிங்கத்தோட சண்டை போட்டு அதை கடிச்சு துப்பிட்டான் சாமி. அப்படி வீரமுள்ள 5 பேர் சாமி. அப்ப புடுங்கின பல்லுதானுங்க இது. ஓட்டையா இருக்குது சாமி. கணேசன் யாரு? இவரோட பையனா? இல்ல, நாய் அடிச்சிராதயா? சரிங்க. ஆமாங்க, நாய் தாங்க. எங்க காட்டுல ஒரு தேங்காய் காணும் தொலாவிக்கிட்டு இருந்தாங்க. சத்த நேரத்துக்குலாம் கொடுமைய புடிச்சுக்கிட்டு தரத்தரத்தன்னு தூக்கிட்டு வந்தாங்க சாமி. அந்த நாயோட திறமையை பார்த்து மத்திய அரசாங்கத்துல எங்களை வேலைக்கு கூப்பிட்டாங்க. எங்க நாய் புத்திசாலி நாய்ங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு மட்டும் போகவே மாட்டான்னு அடம் பிடிச்சதுங்க. நாங்க எல்லாருமே கெஞ்சி பார்த்தோமுங்க. அது புத்திசாலி நாய்ங்க, போக மாட்டான்னு. புத்திசாலி நாய் தானுங்க. ஆமா 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 சாமி. அப்படி வேட்டை நாய் 4, வீரமுள்ள 5 பேர், இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டை சுத்தி சுத்தி பார்த்த சாமி. அப்படி இருந்தும் கண்டுபிடிக்க முடியல சாமி. சாமி, சென்னாய்ங்க கடிச்சிருந்தா கூட ஒரு துண்டு எலும்பாவது மிஞ்சம். அது உட கிடைக்கல சாமி. அப்போ அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இல்லங்கிற? நான் அடிச்சு சொல்றேன் சாமி. நீங்க தேட சொன்ன அந்த 2 பேரும் எங்க காட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல சாமி. டேய், யார்டா நீ? எதுக்காக நீ என்ன இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சிருக்க? ஏய், இங்க பாரு, சும்மா கூப்பாடு போடாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை யார் கடத்தினது, உன்னால எங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். முதல்ல சாப்பிடு. இவன் என்ன இங்க? வாங்க டாக்டர். நீ என்ன இங்க எதிர்பார்க்கல? உன்னை கடத்தினதும் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சதும் எல்லாம் நானே தான். நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐ மீன், உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நாங்க சொல்றபடி உன் உயிருக்கு உயிரான காதலன் சஞ்சய் நடக்கணும். சஞ்சயை பணிய வைக்க எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. உன் மேல உயிரே வச்சிருக்கிற சஞ்சய் உனக்காக எதையும் செய்வான்ற நம்பிக்கையில தான் உன்னை தூக்கிட்ட. நீ பேசாம இருந்தா அதை விட்டுட்டு மொரண்டு பிடிச்சிக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போலான்னோ இல்ல ராய் ஒரு பயங்கரமானவனோ இல்ல ரொம்ப கொடூரமானவனோ யாருக்காவது செய்தி சொல்லலான்னு நீ நினைச்ச கொன்னுடுவேன். வருஷக்கணக்கா நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதை இடையில வந்த அந்த ப்ரொஃபசர் தயா தட்டி கொண்டு போயிட்டான். அவன் ஆராய்ச்சி முழுசா முடிக்க கூடாது. அதுக்கு நான் வச்சிருக்கிற செக் பாயிண்ட் தான் நீ. என்னோட டார்கெட்டை நான் சஞ்சய் கிட்ட பேச போறேன். நீ என்னோட கஸ்டடியில தான் இருக்கேன்னு மட்டும் சொன்ன போதும் எங்க பிளான் சக்சஸ் ஆயிடும். மீட் யூ லேட்டர். அப்பா, சொல்லுங்கப்பா. ஏமா, எப்படி இருக்க? காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிளாவே இருக்கு. காட்டுக்குள்ள போயிருந்தேன்ப்பா. காட்டுக்குள்ள போயிருந்தியா? ஆமாப்பா, நாங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து தினமும் காட்டுக்குள்ள போய் மலை அடிவாரத்துல ஆராய்ச்சி நடக்குது. சில இடத்துல டவர் கிடைக்கும், சில இடத்துல டவர் கிடைக்காது. அப்பா, அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்க. சதா உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. நீ எப்போ வருவ? கரெக்டா 10 நாள்ல வந்துருவேன். ஓகேவாப்பா? சரிம்மா. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன். காட்டுக்குள்ள தனி எங்கேயும் போகாத. போக மாட்டேன்ப்பா, போக மாட்டேன். போதுமா? சரிம்மா, வச்சிடுறேன். It's too cold.
சுத்தி எட்டு தச ஆசைப்படும் தச எட்டி நின்ன கூட வந்து ஒட்டி கொள்ளும் பச எச எச ஓ ஓ ஓ எச எச குரல் ஒரு எச குலு சொல்லி எச குளிரிலு வெக்குதடி கச 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 பச 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 ரெண்டும் கண்ணு இல்ல காண்டி வருவில்லை கட்டழகு கட்டி வச்ச சக்கரம் இல்ல உன்னழகு சொல்ல இல்ல என்னிடத்தில் சொல்லு மூச்சு முட்ட ஆசை இருக்கு ஆனாலும் கூட தீண்டி பார்க்க வச்ச எனக்கு முந்தானே ஏங்குது ஐயா தாமதம் செய்யக்கூடாது முத்தத்தில் ஆரம்பிச்சாலே மத்தத பத்தி தோடாது நீ ஒரு அணில் நான் ஒரு பழம் அணிலுக்கு பழம் தின்ன எதுக்கு இந்த பயம் எச 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 கிட்ட வந்து நின்னு பாரு எவடம்பில் வீசும் கருங்கல்ல கூட ஒரு கண் திறந்து பாக்கும் கட்டிக்கொள்ள தாமதம் என்ன வாடா இங்க கட்டிலே போத்திடுது உன்ன தொட்டதுமே தொட்ட இடம் செவக்குது புள்ள ரத்தம் மட்டும் ஓடுதாடி உன் உடம்புக்குள்ள உன்னை விட்டு போற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல கச்சிதமா தொள்ளு இடுப்பு நானும் உனது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் தர விடுப்பு கண்ணாடி மேல பிம்பம் பட்டா ஒன்னும் ஆகாது கண்ணால உந்தன் கைகள் தீண்டும் இன்பம் சலிக்காது வா வந்து தொடு வலிகளும் கொடு இளமையின் புது புது புதையலையடு பச 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 சுத்தி எட்டு தச ஆசைப்படும் தச எட்டி நின்ன கூட வந்து ஒட்டி கொள்ளும் பச எச 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 குரல் ஒரு எச குலு சொல்லி எச குளிரிலு வெக்குதடி கச 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 பச 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 சாப்பிடு சஞ்சய். காட்டுக்குள்ள காணாம போனவங்கள 10 நாள் கழிச்சு கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாலு சொல்லியிருக்காரு. ஆமாடா சஞ்சய், ப்ளீஸ் சாப்பிடு. ஐஸ்வர்யா கண்டிப்பா கிடைப்பா. ஆமாடா. ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லை. நான் சொல்றத கூட கூட ரிப்பீட் பண்ணாத. நீ தனியா இருக்கியா இல்ல பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஒருவேளை பக்கத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் தள்ளி வந்து பேசு.
சொல்லுங்க. ம் பேசு. சஞ்சய். ஐஸ்வர்யா. ஆமாமா, நான் தான் பேசுறேன். என்னை உங்க கடத்திட்டு வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. குட்ரே. டேய் எங்க இருக்க? இந்த பாரு சஞ்சய், உன்னோட ஐஸ் உனக்கு கரையாம கிடைக்கணும்னா நான் சொல்றத நீ கவனமா செய். இல்ல போலீஸுக்கு போவேன், ஐஸ்வர்யா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன்னு பஞ்ச் டைலாக் பேசி சவால் விட்டனா உன்னோட ஐஸ் இங்க கரைஞ்சு போயிடும். நீ அங்க விரைச்சு போயிடுவ. புரியுதா? உன்னோட உசுறு உன்கிட்ட இருக்காது. ஏன்னா எங்களோட ஆளு காட்டுக்குள்ள இருந்தே உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பண்ற? என்னது? உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளு என் மகாராஜா. ஆட்டை கட்டி வச்சாதான் புலி வரும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அதே பாலிசியை தான் நாங்க உன்னோட விஷயத்திலயும் ஃபாலோ பண்ண போறோம். நீ ஆனைக்கட்டி ஃபாரஸ்ட்ல இருந்து பத்திரமா திரும்பி வர வரைக்கும் உன்னோட அருமை காதலி ஐஷு எங்களோட கஸ்டடியில் தான் இருப்பா. பத்திரமா இருப்பா. அவளோட கற்பும் அப்படியே இருக்கும். நீ நேர்மையா நடந்தா நாங்களும் நேர்மையா நடப்போம். உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? முதல்ல அதை இப்ப சொல்லுங்க. ஆராய்ச்சி சம்பந்தமா நீங்க ப்ரிப்பேர் பண்ற ரிப்போர்ட்ஸோட ஒவ்வொரு காப்பியும் எங்களுக்கு வேணும். என்ன கேக்குறீங்க? ஆராய்ச்சி சம்பந்தமான ரிப்போர்ட் உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விவகாரம். ஆனைக்கட்டியில டே பை டே ப்ரொஃபசர் தயா மேற்கொள்ற ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸை என்னோட மெயிலுக்கு அனுப்புறதா உன்னோட வேலை. நோ. நீ நோன்னு சொன்னா உன்னோட ஐஷுவ நோ மோர் ஆக்கிடுவோம். என்ன சொல்ற? என்ன பதிலே காணோம்? ஒரு சாதாரண ஆராய்ச்சி ரிப்போர்ட்டுக்காக உன்னோட உயிருக்குறான லவ்வர் ஐஸ்வர்யாவை எழுந்துடாத. உன்னால இது முடியும் சஞ்சய். உனக்கு இது கஷ்டமும் இல்ல. இந்த காரியத்தை நீ சின்சியரா செஞ்சா உனக்கு நாங்க 2 கோடி ரூபாய் தரோம். நீ உன்னோட ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில ஒரு பிளாட் வாங்கிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆராய்ச்சி ரிப்போர்ட்ல இருந்து ஒரு காப்பி எடுக்கிறது சுலபமான காரியம் இல்ல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு டெய்லி ரிசர்ச் ரிப்போர்ட்டோட காப்பி வேணும். கடைசியா ஒன்னு சொல்ற சஞ்சய், ஐஸ்வர்யாவை நினைச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கையை நினைச்சுக்கோ. உங்களுக்கு தேவை ஆராய்ச்சி ரிப்போர்ட். அதேதான் தரேன். உங்க இமெயில் ஐடி சொல்லுங்க. தேங்க்யூ சஞ்சய். இப்பதான் வாழ்க்கையை நீ சரியா புரிஞ்சிட்டு இருக்க. நோட் பண்ணிக்கோ. re@yahoo.com. ஓகே?